இப்போ நம்ம தீபாவளின்னு பண்டிகை வரும்போது நிறைய பார்த்திங்கன்னா எல்லா இடங்கள்லையுமே வந்து ஸ்வீட்ஸுங்கிறது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு உணவாயிருது. என்னென்னா நம்ம பண்டை காலங்கள்லேருந்து வெற்றி மகிழ்ச்சி இதை வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்வீட்ஸை தான் யூஸ் பண்ணிக்கிறோம் எல்லாருமே. பண்டை காலங்களில் வந்து அன்பு சார்ந்த பண்டமாற்றுங்கிறதே வந்து குடும்பங்களுக்கு இணக்கம் உண்டாக்குறதுக்கு எல்லாமே வீட்டில் வந்து ப்ரிப்பேர் பண்ணி ஸ்வீட்ஸை வந்து நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்குவோம். அப்படி இருந்த காலகட்டங்களில் அதை அளவோடு நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பண்டிகை காலம் மட்டும் இல்லாமல் எல்லா காலங்கள்லேயுமே நம்ம வந்து ஸ்வீட்ஸ் வந்து ரெகுலராக கிடைக்கிறதுனால அந்த கன்சம்ஷன் ஜாஸ்தி ஆகும்போது நிறைய டிசீஸ் கண்டிஷனும் ப்ரிவலண்ட்டாக இருக்குது. இப்போ டயபெட்டிஸ் ஆகட்டும், ஹைப்பர் டென்ஷன் ஆகட்டும், நிறைய ஹார்ட் டிசீசஸ் யங் ஏஜில் வர்றது கூட நம்ம வந்து நிறைய பார்க்குறோம் இந்த டைமிங்ஸில். இது ரீசன் என்னென்னா கன்சம்ஷன் ஆஃப் ஸ்வீட்ஸ் அண்ட் சேவரிஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு. இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா நம்ம எந்த மாதிரி ஸ்வீட்ஸ் எடுத்துக்கணுங்கிறத வந்து நம்ம பார்த்து எடுத்துக்கும் போது அது வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதில் மெயினாக பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் பேஸ்டாக ஸ்வீட்ஸ் எல்லாம் கிடைக்குது நிறைய. அதாவது மில்க் பேஸ்டாக, ஏன்னா லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் இருக்கவங்க மில்க் பேஸ்டாக அவாய்ட் பண்ணிக்கலாம். அதர் தென் தட் நீங்கள் மில்க் பேஸ்ட்டாக எடுத்துக்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் ப்ரோட்டீன்ஸ் கிடைக்குது. அதே மாதிரி அது கொஞ்சம் கேலரி கம்மியாக இருக்கும், ப்ரோட்டீன் கண்டென்ட்டும் இருக்குது. மற்றபடி நம்ம வீட்டில் பண்ணக்கூடிய அதிரசம், போலி இதெல்லாமே வந்து கொஞ்சம் பருப்பு பேஸ்டாக இருக்கும், கொஞ்சம் பாரம்பரிய உணவாக இருக்கும்போது அதில் வந்து உங்களுக்கு கலப்படம் கம்மியாக இருக்கும். கடைகளில் வாங்கும்போது நீங்கள் வந்து ரீயூஸ்டு ஆயில், நிறைய ஆயில் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க, ப்ரிசர்வேட்டிவ்ஸ் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. இதில் ஒரு சிலருக்கு அந்த ஸ்வீட்ஸ் வந்து ஒத்துக்கும், ஒரு சிலருக்கு வந்து ஒத்துக்காது. அது வந்து இரிட்டேஷன் உண்டாக்கும் வயிற்றில். தீபாவளிக்கு ஸ்வீட்ஸ் முடித்ததுக்கப்புறம் அதனோட இம்பேக்ட் அவங்களுக்கு வந்து நமக்கு தெரிய வருது. அதனால் வந்து ஸ்வீட்ஸுங்கிறது வந்து ரொம்ப அளவாக எடுத்துக்கணும். இப்போது ஒரு ஸ்வீட்டுங்கிற இடத்துல வந்து ஒரு சின்ன பீஸ் எடுத்துக்கணும். ஒரு 100 கிராம் ஸ்வீட்ஸுங்கிற இடத்துல ஒரு 20 கிராம் ஸ்வீட்டு அப்படி எடுத்துக்கும் போது காலையில் சாயங்காலம் நீங்கள் 2 நேரம் எடுத்துக்கிட்டால் கூட கம்மியாக எடுத்துக்கும் போது அதனோட இம்பேக்ட் வந்து அந்தளவுக்கு இருக்காது. அதே மாதிரி போர்ஷன் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். சேவரீஸில் நம்ம வந்து நிறைய பேர் வீட்டில் பார்த்திங்கன்னா அந்த டப்பாவில் இருக்கும், அதில் போய் அப்படியே எடுத்து சாப்பிடுவாங்க. அப்படி இல்லாமல் ஒரு சின்ன பவுல் வச்சு அதில் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டோன்னா ஓகே இன்றைக்கி கோட்டா நமக்கு முடிஞ்சதுன்னு வச்சுட்டு அடுத்த நாளுக்கு எடுத்துக்கணும். இந்த மாதிரி எடுத்துக்கும் போது கொஞ்சம் லிமிட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி எல்லா ஸ்வீட்ஸும் பார்த்திங்கன்னா நெய் இருக்கும், ஆயில் இருக்கும், ப்ளஸ் சுகர் தான் அதனோட மெயின் இன்க்ரீடியண்ட். இதில் வந்து உங்களுக்கு கேலரிஸ் ஜாஸ்தியாக இருக்கும், கொலஸ்ட்ரால் லெவல் ஜாஸ்தியாக இருக்கும், நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப மினிமமாக யூஸ் பண்ணுங்கள். ப்ளஸ் அன்றைக்கி வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நிறைய ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஹெர்பல் டீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டைஜஷன் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி ப்ரோட்டீன் ரிச்சாக பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது தீபாவளி அன்றைக்கி பார்த்திங்கன்னா இட்லி, அதுலேயே கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் போட்டு வெஜிடபிள் இட்லி இல்லை பொங்கல் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேயே கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கும். நல்லா ஹெவியாக ஹை ப்ரோட்டீன் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கும் போது அன்றைக்கி நெக்ஸ்ட் மீல் எல்லாமே உங்களுக்கு கன்சம்ஷன் கொஞ்சம் ஜாஸ்தி கம்மியாகிடும். ஸோ அப்போ கம்மியாகும்போது நீங்கள் வந்து அந்த இனிப்பு எடுத்துக்கக்கூடிய அந்த கிரேவிங் வந்து உங்களுக்கு குறைவாக இருக்கும். ஸோ கம்மியாக எடுத்துப்பீங்க. அதே மாதிரி நிறைய பேர் ஃபெஸ்டிவ் லீவுனா அவங்க வந்து அவங்களுடைய எக்ஸசைஸ் ரொட்டீனுக்கும் லீவ் விட்டுறாங்க. இந்த டைமில் நம்ம நிறைய ஆயிலி ஃபுட்ஸ் கன்சியூம் பண்ணுறோம், ஹை சுகர் ஃபுட்ஸ் கன்சியூம் பண்ணும்போது நீங்கள் டெஃபினட்டாக எக்ஸசைஸை ஸ்கிப் பண்ணாதீங்க. அட்லீஸ்ட் ஒரு வாக் ஒரு 1/2 அன் ஹவர் போயிட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கில்ட் இருக்காது. அட் த சேம் டைம் உங்கள் பாடிக்கும் ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்குது, இனிப்பும் சாப்பிட்றோம் நான்வெஜ்ஜும் சாப்பிட்றோன்னு. அப்படி நம்ம பார்க்க வேண்டியதில்லை. ஏன்னா நான்வெஜ் வந்து நீங்கள் ஃப்ரோசன் சிக்கன் அந்த மாதிரி எடுத்துக்காமல், ஏன்னா அதை ப்ராப்பராக தாயிங் பண்ணாமல் நம்ம சிக்கன் எடுத்துக்கும் போது நமக்கு இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதர் தென் தட் ஃப்ரெஷ் சிக்கன் ஆர் ஃப்ரெஷ் ஃபிஷ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதனால் பாதிப்பு இல்லை. என்ன ஒட்டுக்காய் எல்லாத்தையும் போட்டு டம்ப் பண்ணாமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த மீல் ஸ்வீட் சாப்பிடாம கொஞ்சம் நேரம் ஒரு 3 hours பிரேக் விட்டு அடுத்த டைம் கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் ஸ்வீட் எடுத்துக்கலாம். இல்லை அப்போவே எடுத்துக்கணுன்னு ரொம்ப அர்ஜ் இருந்ததுன்னா ரொம்ப கம்மியாக எடுத்துக்கோங்க. நிறைய ஸ்வீட்ஸ் அதே டைமில் ஒட்டுக்காக எடுத்துக்க வேண்டாம், ஏன்னா அது உங்களுக்கு செரிமானத்துக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும். இப்போது நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறோங்கும்போது ஒரு 15 days to 20 days உங்களுக்கு வந்து அதில் ப்ரிசர்வேட்டிவ் இருக்காது, பட் அது அப்படியே நிற்கும். ஆனால் நம்ம கடைகளில் வாங்கும்போது அது எந்த கிளாஸ் ஆஃப் ப்ரிசர்வேட்டிவ் யூஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ நாள் நிற்கும், அதில் இன்க்ரீடியன்ஸோட ஷெல்ஃப் லைஃப் எல்லாம் நமக்கு தெரியாது. ஸோ ப்ரிஃபரபிளி 1 weekக்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. அதுலேயே இப்போ நிறைய பாக்ஸஸில் வந்து பெஸ்ட் பிஃபோர்னே போட்டு கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நீரிழிவு உள்ளவங்க ஸ்வீட்ஸ் எடுத்துக்கணுன்னா பெரும்பாலும் நட்ஸ் பேஸ்டாக எடுத்துக்கோங்க. ஏன்னா அது வந்து உங்களுக்கு அட்லீஸ்ட் ஹெல்த்தியாவது இருக்கும். நீங்கள் மற்றது இந்த ஆயிலில் ஃப்ரை பண்ண ஃபுட்ஸோ இல்லை
கீயில் ஃப்ரை பண்ண ஃபுட்ஸும் எடுத்துக்கும் போது அதிகபட்சமான கேலரிஸ் எடுத்துக்குவீங்க. அதோட உங்களோட உணவில் நீங்கள் எடுத்துக்கக்கூடிய கேலரிஸும் வரும். ஸோ கார்ப் கவுண்ட் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும். ஸோ மினிமலாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. நாட் மோர் தென் 50 கிராம்ஸ். அதுவே அன்றைக்கி மட்டும் டெய்லி எடுத்துக்க வேண்டாம்.